வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 20th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ப்ளே பண்ண போறாங்க 7th ஏப்ரல் 3:30 PM. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் மும்பைல தான் ப்ளே பண்றாங்க. ஸோ மும்பை டீமோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ மும்பை டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கூட மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதோட விளைவாக கண்டினியூவா அவங்க மேட்ச் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சியை பத்தி நம்ம பேச போறதே இல்லை. ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு இன்ஜுரியில இருக்காரு, ஃபார்ம்ல இருந்து ஃபார்ம் அவுட்லயே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல அந்த இன்ஜுரியில இருந்து மீண்டு வர்றாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா பிராக்டிஸ் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல தான் குஜராத் டைட்டன் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த டீம்ல கேப்டனாவும் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன்லேயே ஒரு கேப்டனாவும் சரி, அவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸும் சரி, டீம் வைஸும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தான் சாம்பியன் வின் பண்றாங்க. ஸோ ரெண்டாவது அடுத்த சீசன்லயும் பாத்தீங்கன்னா மேட்சை டீம் க்ளோஸா ஃபைனல் வரையும் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ ஃபைனல் வரையும் எடுத்துட்டு போயிட்டு மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் குஜராத் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் சில இஷ்யூஸ் நடந்திருக்கு. பட் இது ரூமர் தான், பட் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் கணிப்பு. பட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த சான்ஸை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு தான் மும்பை மேனேஜ்மெண்ட் ஹர்திக் பாண்டியாவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரோச் பண்ணும்போது ஹர்திக் பாண்டியா என்ன டிமாண்ட் வச்சிருக்காருன்னா, மும்பை டீமுக்கு நான் வந்தேன்னா கேப்டனை தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட டிமாண்ட் வச்சிருக்காரு. பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அது கரெக்டான விஷயம் தான். ஒரு சீசன் டைட்டில் வின் பண்ணிருக்காரு. ஸோ அடுத்த சீசன் பாத்தீங்கன்னா மேட்ச் க்ளோஸா ஃபைனல் வரையும் வந்திருக்கனால அவர் டிமாண்ட் வைக்கிறாரு. பட் இந்த விஷயத்த மும்பை மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யார்கிட்ட பேசியிருக்கணும்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மாட்ட தான் பேசியிருக்கணும். ஸோ ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமுக்கா இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ்கா இருந்தாலும் அவர் பெரிய அசட்டு. ஸோ மும்பைனாலே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், அதனாலதான் ஹிட்மேன் நமக்கு எப்பவுமே அவர். ஸோ அவரோட நம்பர்ஸ் அவர் வின் பண்ண டிராஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா கணக்கே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ். அப்படி இருக்கும்போது மும்பை மேனேஜ்மெண்ட் ரோஹித் சர்மாட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்கணும். பேசிட்டு அவரோட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹர்திக் பாண்டியா அப்ரோச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பட் அந்த மாதிரி மும்பை டீம் மும்பை மேனேஜ்மெண்ட் ரோஹித் சர்மாட்ட அப்ரோச் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல, பண்ண மாதிரியும் தெரியல. ஸோ சடனா ஹர்திக் பாண்டியா உள்ள வர்றாரு, கேப்டன்ங்கிறாங்க, ரோஹித் இல்லைங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்க முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுலயே முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தாக்கா இல்ல. பட் இதுவரை தொடர்ந்து வந்ததுனால மும்பை டீமே டோட்டலா பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ மும்பை டீம்ல டோட்டலா ஹர்திக் பாண்டியா தனியா தான் நிக்கிறாரு, ரோஹித் சர்மா கூட தான் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு ஹிட்மேனு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யங் பிளேயரு, நல்ல ஒரு மைண்ட் செட்டு, நல்ல ஒரு காமா இருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் 2 பேருமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கிரிக்கெட் ஃபேனை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளேயருமே இந்தியன் டீமோட சொத்து தான். ஸோ அதை தாண்டி நான் என்ன மெயினா சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, லாஸ்ட் மேட்ச்ல ரொம்பவே அவரு தனிமையா தான் இருந்தாரு. ஸோ மேட்ச்ல பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் இல்ல. அவர் குஜராத் டீம்ல எந்த மாதிரி கேப்டன்சி பண்றாரோ ஸோ அதே பேட்டர்ல தான் இங்கேயும் அவர் கேப்டன்சி பண்றாரு. பட் அதை யாரும் அக்செப்ட் பண்ணல. ஒரு டீமாவே பாத்தீங்கன்னா டோட்டலாவே பிரிஞ்சுதான் கிடக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல இண்டிவிஜுவலா ஹர்திக் பாண்டியா நல்லாவே ஸ்கோர் பண்ணாரு, அவரோட நம்பர்ஸ் ஓகே தான். பட் எல்லாருமே ஃபிளாப் ஆயிட்டாங்க, அவர் ஓகே. பட் அதை தாண்டி மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு என்னதான் டீமுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் கான்ட்ரவர்சி இருந்தாலும் அந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவர் தான் கேப்டன். ஸோ கேப்டன் போது அவர் தனியா தான் இருந்தாரு. ஸோ மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு பாத்தீங்கன்னா அந்த போட்டோ பார்த்தேன். ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஒரு கேப்டனா ஒரு இந்தியன் டீம் பிளேயரா தான் நம்ம பார்க்கணும். ஐபிஎல்ங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், பிளே பண்ணுவாங்க, பிளே பண்ண மாட்டாங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அதாவது பணம் வச்சிருக்கவங்க ஆடுற மிகப்பெரிய கேம் தான் அது. ஸோ அதை தாண்டி ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ண மிஸ்டேக் ஹர்திக் பாண்டியாவும் ரோஹித் சர்மாவும் என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம்ல மும்பை ஃபேன்ஸ் ரொம்பவே ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவா நடந்துக்கிட்டாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு திட்டினாலும் பரவாயில்ல, ஹர்திக் பாண்டியோட ஃபேமிலியா இருக்கட்டும், ஸோ அவங்களோட மிஸ்ஸஸா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப காயப்படுத்தினாங்க. ஸோ அதுதான் பார்த்தேன் அந்த இடத்துல. ஸோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு ஹர்திக் பாண்டியாட்ட பேசுறதுக்கு கூட யாரும் இல்லை. ஸோ அந்த இடத்துல பாருங்க, அம்பத்தி ராய்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த விஷுவல் தான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இதையே சொல்றேன்னா, இதே மாதிரி போச்சு அப்படின்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்ம இந்தியன் கிரிக்கெட்டை பாதிக்கும், நமக்கு இந்தியன் டீம்லயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனாலதான் இதை நான் பர்டிகுலரா இந்த வீடியோல நான் உங்களுக்கு பேசுற ரீசன் அதுதான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயருமே இந்தியன் டீமோட சொத்து. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பிரச்சனையை இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறத மும்பை மேனேஜ்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும், ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் மேலே எந்த மிஸ்டேக்கே கிடையாது. மேனேஜ்மெண்ட் எடுத்த மிஸ்டேக் நம்ம ஃபேன்ஸ் ஹர்திக் பாண்டியா மேலேயோ ரோஹித் சர்மா மேலேயோ அதிருப்தி வெளிப்படுத்துறது நியாயமான விஷயமா இல்லை. மேபி இந்த மும்பை டீம் சென்னைக்கு வந்தாங்கன்னா நம்ம அதை செய்யக்கூடாது, தமிழ் ஃபேன்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பர்டிகுலரா அந்த வீடியோல நான் பதிவு பண்றேன். ஸோ விளையாட்டா பார்த்துட்டு போவோம். ஸோ 2 பிளேயருமே நமக்கு முக்கியம் தான் அப்படிங்கிறத மெயினா சொல்லணும்னு நினைச்சேன், அதுதான் சொல்றேன். ஒருவேளை இந்த மும்பை டீம் நல்லாவே எல்லாம் சரி பண்ணி காமாயி வேற லெவல்ல கம்பேக் கொடுத்தாங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மும்பை டீம் பொறுத்த வரைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப க்ளோஸா வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒரு டீமா ஜாயின் பண்ணாங்கன்னா, ஒன்னா இருந்தாங்கன்னா மும்பை டீம் பாக்குறதே வேற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன்.
ஸோ ஒருவேளை இந்த மும்பை டீமை எப்படிலாம் பண்ணலாம், என்னெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் வான்கடை எல்லாம் ப்ளே பண்றாங்க. ஸோ நல்ல ஒரு கிரவுண்டு, ஸோ நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டை தான் இருக்கும். ஸோ டே கேமுங்கிறதுனால மிஸ் அவுட் ஆகிறதுக்காக சான்ஸே இல்லை. ஸோ மும்பை டீம் பொறுத்த வரைக்கும் டோட்டலா ஒரு பெரிய நம்பர்ஸ், பெரிய ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்கு. இந்த கான்ட்ரவர்சியில தாண்டி எப்பவுமே ரோஹித் சர்மா இருந்தாலும், விராட் கோலியா இருந்தாலும், ஹர்திக் பாண்டியா இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருதுன்னா அவங்க அதுக்கு ரிப்ளே பண்ண மாட்டாங்க. டோட்டலா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மூலியமா தான் காட்டுவாங்க. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் பர்டிகுலரா இந்த மேட்ச்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட ஸ்ட்ராங்கான ப்ரெடிக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் விக்கெட் தான் நல்ல ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவரா கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் 191 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா பிளே பண்ண 112 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 59, பேட்டிங் செகண்ட் எடுத்துனா 62 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா 169 தான் கொடுத்துருங்க. ஸோ ரீசெண்டா அந்த வெளியில பிளே பண்ண மேட்சஸோட அப்டேட் உங்களுக்கு ஷோ பண்றேன், பாத்துங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ ரொம்ப லென்த்தா போக சான்சஸ் இருக்கு, அதனால உங்களுக்கு விஷுவலா காமிக்கிற நோட் பண்ணீங்க. ஸோ இந்த நடந்த மேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்க இந்த இடத்துல. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெளியில பாத்தீங்கன்னா இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், டவால் பிரிவிஸ், திலக் வர்மா, ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பர்டிகுலரா அந்த வெளியில வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் மத்வால் ஸோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் கூட கொடுத்துருந்தேன், நல்ல ஒரு லெஸ் பிக்கா இருந்தாரு. நெக்ஸ்ட் பும்ரா, பியூஷ் சாவ்லா, இஷாந்த் சர்மா, கலீல் அகமது, இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டீம் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா வந்து இஷான் கிஷான் வந்து வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ இஷான் கிஷான் மட்டும் இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா பக்கம் இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை எனக்கு தான் அப்படி தெரியுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தெரியுதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு 74 வச்சிருக்காரு. திலக் வர்மா, டேவிட் வார்னர் பர்டிகுலரா ஒரு 90 வச்சிருக்காரு. ஸோ மும்பை டீம்ல மும்பை பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதை தாண்டி டெல்லி பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னா டேவிட் வார்னர் வச்சிருக்க 90 ஹையஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், நோட் பண்ணிங்க. நல்ல பேட்டிங் விக்கெட்ல நல்லாவே ரொட்டேட் பண்ணி பேட்டிங் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர் தான். நெக்ஸ்ட் பண்ட்டும் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டும் அந்த இடத்துல ஒரு 78 வச்சிருக்காரு. ஸோ இப்போ அந்த இடத்துல விக்கெட்னு பாத்தீங்கன்னா மும்பை ஸ்பின்னர் வந்து 26 விக்கெட் வச்சிருக்காரு, பியூஷ் சாவ்லா. நெக்ஸ்ட் கலீல் அகமது, ஸோ லெஃப்ட் ஆர்ம்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க இந்தியன் டீம் பிளேயர்ஸ். அதுல பர்டிகுலரா ரோஹித் சர்மா வந்தாலும் டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய பிளேயர் இஷான் கிஷான். ஸோ த்ரெட் இருக்க சான்சஸ் இருக்கு, பட் ஆன் டைம்ல பாத்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பவுல் பண்ணாலும் செகண்ட் மேட்ச் வந்து வேற மாதிரி எக்ஸ்பென்சிவ் தான் போனாரு. நெக்ஸ்ட் இஷாந்த் சர்மா, ஸோ இதான் நடந்திருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து பிளேயர்ஸ் நம்ம எடுக்கும்போது டே கேம்ங்கிறதுனால ரெண்டு டீம்லுமே பேட்டிங் செக்ஷன்ல கொஞ்சம் அதிகமா எடுத்து ட்ரை பண்ணுங்க, நல்ல கிளிக் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் பிளே பண்ண 3 மேட்சும் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் மட்டும் தான் ஒரு 30+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது 2 மேட்ச் வந்து அட்டர் ஃபிளாப். ஸோ பர்டிகுலரா இதே வேணுல தான் ஃபிளாப் ஆயிருக்காங்க. பட் இந்த மேட்ச் வந்து இந்த சாட்ஸ் படி போக சான்சஸே இல்லை. ஸோ மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் இந்த சாட்ஸ் நம்பர்ஸ் இது எல்லாமே இந்த மும்பை கிரவுண்ட்ல வான்கடை ஸ்டேடியம் நடக்கவே நடக்காது. ஸோ யார் இப்ப ரேஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு 3 பிளேயர் 30+, ஒரு பிளேயர் வந்து 50+ ஸ்கோர் பண்ணாலே ஸ்கோர் வந்து 200 தாண்டிடும். ஸோ இதுதான் நடந்திருக்கு மும்பை டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் பார்க்காதீங்க, பிளேயர்ஸை வந்து நீங்க ஷியூரா நீங்க எடுக்கலாம். இஷான் கிஷான், ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுங்க. கண்டிப்பா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம்னாலும் ஏதாவது ஒரு பிளேயர் 50+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணா கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல கேட்ச் ரன் அவுட் எடுக்கும், கேட்ச் ஸ்டம்பீட் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஒரு டீம் வந்து 2 பிளேயருமே நீங்க கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணுங்க. வேற மாதிரி ஒரு த்ரில்லா ஒரு பெரிய ஸ்கோர் போறதுக்கான சான்சஸும் இருக்கு, பர்டிகுலரா அந்த வான்கடே ஸ்டேடியம்ல. ஸோ ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸும் அதே மாதிரி தான், 276 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு, 27 தான் ஆவரேஜ். ஸோ வெனியூல பாத்தீங்கன்னா ஒரு 19 வச்சிருக்காரு. பட் இவரும் அதே மாதிரி ஹிட்மேனுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா மும்பை டீம் எல்லாமே இந்த ஒரு 5 நாள் பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா குஜராத்துக்கு போயிருக்காங்க, போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள கண்டிப்பா பேசியிருப்பாங்க, ஒரு டீம் வைஸ் பேசியிருப்பாங்க, பேசி சரி பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறதுனாலதான் ஒரு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவால் பிரிவிஸ். ஸோ இந்த இடத்துல இறங்குறாரா அப்படிங்கிறத பார்த்துப்போம். மேபி இந்த இடத்துல சூரியகுமார் கூட பிளே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா திலக் வர்மா கூட பிளே பண்ணலாம். ஸோ என்னங்கிறத ஆன் டைம்ல உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். பட் எதுவாக இருந்தாலும் பின் பண்ணி வச்சுங்க, ஆன் டைம்ல ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரா யூஸ் பண்ணிக்கலாம் டவால் பிரிவிஸ். செகண்ட் பேட்டிங்னா டவால் பிரிவிஸ் பிளஸ் டிம் டேவிட், 2 பிளேயர்ல ஏதாவது ஒரு பிளேயர் நீங்க ரொட்டேட் பண்ணி மாத்தி கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். பர்டிகுலரா ஹெட் விக்கெட்ல பாருங்க ஒரு 37 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு இந்த இடத்துல டவால் பிரிவிஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திலக் வர்மா. ஸோ அவர் த்ரெட் இருக்கு பாருங்க இந்த இடத்துல, நோட்டர்ஜி கிட்ட 2 முறை ஃபிளாப் ஆயிருக்காரு, அதனாலதான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திலக் வர்மா 3 மேட்ச்ல வந்து 121 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ ஒரு டீசென்டான நம்பர்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரோல் போறாரு. ஸோ எது எப்படி இருந்தாலும் என்னோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிட்டு தான் இருக்காரு. 3 மேட்ச்லுமே ஓகே தான், டீசென்டான ஸ்கோர் தான். பட் பர்டிகுலரா அந்த வெனியூல வந்து ஒரு 84 வச்சிருக்காரு, அருமையான ஸ்ட்ரைக் ரேட்ல. கண்டிப்பா இதே ஸ்ட்ரைக் ரேட்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாருன்னா கண்டிப்பா ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. செகண்ட் பேட்டிங் போற மாதிரி இருந்தா ஒருவேளை டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிரும், அப்படி இல்லைன்னா இயர்லியா 1 டவுன்ல பிளே பண்ணாருன்னா
கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. திலக் வர்மா ஷுவரா உங்களுக்கு கிளிக் ஆவார். பட் ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 28 தான் வச்சிருக்காரு. பட் மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ்ங்கிறது ஒர்க் அவுட்டே ஆகாது, பர்டிகுலரா அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் த்ரெட் இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, கலீல் அகமது ஃபிளாப் ஆயிருக்காரு, ஆண்டே நோட்ரிஜிட்டு ஃபிளாப் ஆயிருக்காரு. ஸோ ரெண்டுமே த்ரெட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து விளையாடக்கூடிய பிளேயர் தான். கண்டிப்பா பவுண்டரி டைமென்ஷனை வந்து ஆன் டைம்ல பாத்துங்க. கொஞ்சம் லென்த் பவுண்டரியா இருக்கா, ஷார்ட் பவுண்டரியா இருக்கா பாத்துங்க. கொஞ்சம் லென்த் பவுண்டரியா இருந்தா கொஞ்சம் மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணி கூட பிக் பண்ணுங்க பிளேயரை. கொஞ்சம் ஷார்ட் பவுண்டரியா இருந்தா ஷுவரா நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ணுவாங்க. டே கேம்ங்கிறதுனால நல்லாவே வந்து பேட்டிங் பண்ண ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஹர்திக் பாண்டியா, ஸோ முக்கியமா அவரை பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் மேட்ச்ல வந்து இவரோட ரோல் வந்து கரெக்டா பண்ணார். ஸோ இவரோட அந்த 34 ரன் வந்து முக்கியமான ரன் தான். ஆடின ஷாட் கூட ட்ரை தான், பட் அது ஃபிளாப்னு சொல்ல முடியாது. பட் அதை தாண்டி பர்டிகுலரா மும்பை கிரவுண்ட்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பட் இந்தியன் டீமுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் பர்டிகுலரா லாஸ்ட் சீசன் நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஸோ ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 23 வச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துல வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 107 இருக்கு அவர்கிட்ட ஸ்கோர். ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயரு கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்ணனாலும் அந்த 2 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா கேப்டன் வைசி கொடுத்து ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா 2 பிளேயர்ல ஏதாவது ஒரு பிளேயர் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்கு. மேபி 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் பதில் வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அதனால ஹர்திக் பாண்டியா வந்து நீங்க கேப்டன் வைசி ட்ரை பண்ணலாம். ஒருவேளை ஸ்கோர் வந்து நல்லா ஹை ஸ்கோரா போயிட்டாங்க, ஒரு 200+ போயிடுச்சுன்னா இவரோட 4 ஓவர் வந்து முக்கியமா வந்து கண்டெயின் பண்ணுவாங்க டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால கண்டிப்பா ஷுவரா நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இவரோட 4 ஓவர் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். கண்டிப்பா அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிற 2 விக்கெட்டாவது கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ வெளியில பாத்தீங்கன்னா 15 மேட்ச்ல 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷுவரா நீங்க ட்ரை பண்ணலாங்கிறதுனால அந்த இடத்துல சஜஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ டிம் டேவிட் எப்படி ட்ரை பண்ணலாம்னா, ரோஹித், இஷான் கிஷன் எனிவன் பவர் பிளேல ஃபிளாப் ஆயிருவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னாக்கா செகண்ட் பேட்டிங்ல ஷுவரா பிக் பண்ணுங்க. டிம் டேவிட் நல்ல ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய பேர் தான். ரொம்பவே குயிக்கா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கும் போது ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். கேச்சிங் பொசிஷன்ல நிற்கும் போது ஒருவேளை அந்த 3 கேட்ச் எடுத்துட்டாருன்னா 3 × 24 பாயிண்ட் பிளஸ் போனஸ், அதுலயே உங்களுக்கு ஒரு 30-40 பாயிண்ட் கிடைச்சிரும். ஸோ அதனால நீங்க கேப்டன் வைசி கொடுத்து கூட ரிஸ்கியா ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம். டிம் டேவிட், டெவால் பிரீவ்ஸும் அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெரால் கோட்சி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹிட்டர் தான். ஸோ நல்லாவே பவுல் பண்றாரு. நல்ல ஒரு பிச்சு ஒருவேளை நல்ல டேர்ன் கிடைக்குது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குதுன்னா அந்த ஏர்லியாவே விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். மேபி டெத்தில் போடும்போதும் 1 or 2 விக்கெட் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல பும்ரா வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 4 ஓவர் பும்ரா யூஸ் பண்ணும்போது இவருக்கு விக்கெட் கிடைச்சுன்னா இவருக்கு அந்த ஒரு விக்கெட் எடுத்து லெஸ்ஸா போக சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ஜெரால் கோட்ஸி அடிஷனலா ஒரு பவுலரை எப்போ எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க டெல்லி டீம் வந்து ஏர்லியா பவர் பிளேல ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பேட்டர்ல டீம் மேக் பண்ணும்போது மட்டும் ஜெரால் கோட்ஸை பிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மும்பை டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 200+ ஸ்கோர் வந்து செட் பண்ணிடுவாங்க அப்படின்னா மட்டும் இவர் அந்த இடத்துல எடுங்க. கண்டிப்பா அந்த 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஃபேண்டசில வரவும் சான்சஸ் இருக்கிறதுனால கொடுக்குறேன். பட் நல்ல பிளேயரு, பட் நம்ம 11 பிளேயர் தான் எடுக்க முடியும் ஃபேண்டசில அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறேன். நோட் பண்ணிங்க மெயினான விஷயம். பட் ஜஸ்பிரீத் பும்ரா ஸோ லாஸ்ட் மேட்ச்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு. ஸோ 10 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 15 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூல பார்த்தீங்கன்னா 11 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பா பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து பர்டிகுலர் அந்த வான்கடையில ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இனிஷியலாவே பவர் பிளேல வந்து த்ரெட் கொடுக்க சான்சஸ் இருக்கு டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ நோட் பண்ணிங்க. ஒரு வேலை நல்ல ஹிட்டர் தான். டேவிட் வார்னர் கூட இனிஷியலா ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்கு, பாத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் நல்ல ஒரு லெஸ்பிக் தான். லாஸ்ட் மேட்ச்ல உள்ள வந்தாரு, அவரோட வேலையை கரெக்டா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா கொடுத்திருந்தாரு. ஒரு 3 விக்கெட் நல்ல ஸ்கோர் தான். எகைன் வந்து இந்த வெடியில வந்து நல்ல நம்பர்ஸ், நல்லா குயிக்காக லோக்கல்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ அதனால நீங்க ரொம்ப ரிஸ்கியா ட்ரை பண்றவங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்க. கேம் வேற மாதிரி போக சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கேப்டன் வந்து லெஸ் கேப்டன் ட்ரை பண்ணும்போது விசி லெஸ்ல ட்ரை பண்ணும்போது ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கும் அப்படின்னால கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அதாவது கெவின் மார்க்ராஃப் ஆன் டைம்ல எடுத்துட்டு வராங்களா, இல்ல ஒரு வேலை அடிஷனலா ஒரு ஸ்பின்னர் கொண்டு வராங்க அப்படிங்கிறத ஆன் டைம்ல பாத்துக்கலாம். பட் நல்ல பிளேயர் தான். பட் நல்லாவே நல்ல அல்டர்னேட்டிவ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர் தான். பட் இந்தியன் பிச்சில் இந்த ஐபிஎல் எப்படி பவுல் பண்ணுங்கிறது கண்டிப்பா அவர் அசஸ் பண்ணிப்பாரு. 2 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. ஸோ இனிமேல் நடக்கக்கூடிய மேட்சஸ்ல கண்டிப்பா நல்ல பர்ஃபார்மன்ஸும் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ டோட்டலா அவாய்ட் பண்ணுவானா ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரா கூட அடுத்தடுத்த மேட்சஸ்ல டிஃப்ரெண்டா வேற மேட்ச் போடுறவங்க ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நமந்தீர் வந்து இந்த இடத்துல 3 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவரும் பெருசா ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது இல்லை. பட் ஒரு மேட்ச் முக்கியமா அந்த ஒரு 30 ரன் இம்பார்ட்டன்ட் தான் ஸ்கோர் பண்ணாரு. ஸோ அதனால பேட்டிங் செக்ஷன்ல கண்டிப்பா வான்கடை கிரவுண்ட்ல 1 டவுன்ல இந்த மேட்ச்ல இறங்குவாரா அப்படிங்கிறது டவுட் தான். மேபி இறங்குனா ட்ரை பண்ணுங்க. ஆன் டைம்ல டீம் ஷீட்டை பார்த்துட்டா நமந்தீரை பத்தி முடிவு பண்ண முடியும். பட் நல்ல ஹிட்டரு. ஒருவேளை வந்து திரும்பியும் 1 டவுன்ல பிளே பண்ணாருன்னா அந்த 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால டீம் ஷீட்டை பார்த்துட்டு மட்டும் நமந்தீரை ட்ரை பண்ணுங்க.
ஸோ ரொமாரோ ஷெப்பர்ட் உள்ள வராரு அப்படிங்கிறத ஆன் டைம்ல பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். நல்ல ஆல்ரவுண்டர் தான். ஸோ அந்த மாதிரி பேட்டிங் விக்கெட்ல இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தா உள்ள வர சான்சஸ் இருக்கு. டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான், மினிமம் 2 ஓவரால் போல் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா டெவால் பிரிவிஷ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பெஞ்ச் பிளேயரா. நகில் வதேராவும் இருக்காரு. மேபி ஆன் டைம்ல என்ன டீம் ஷீட்டுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு லைன் அப்ல அப்டேட் பண்றேன். ஸோ மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் சேஃபா என்னோட பிக்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, பியூஷ் சாவ்லா, ஜஸ்பிரித் பும்ரா, ஆகாஷ் மத்வால். ஸோ இதான் என்னோட பிக். கேப்டன் வைஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் ட்ரை பண்ணுங்க, ஜஸ்பிரித் பும்ரா ட்ரை பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போதும் ட்ரை பண்ணுங்க, ஹை ஸ்கோரா போகும் அப்படிங்கும்போது செகண்ட் போல் பண்ணும்போதும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். நீங்க பவுலிங் செக்ஷன்ல கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணும்போது எல்லா மேட்ச்லையும் ட்ரை பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போல் பண்ணுவாங்க, டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல டீம் போடும்போது மட்டும் பவுலிங் செக்ஷன்ல ட்ரை பண்ணுங்க கேப்டன், அப்படி இல்லைனா விசி. அப்படி இல்லைன்னா நல்லா ஹை ஸ்கோர் செட் பண்ணிடுவாங்க இந்த மும்பை டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற பேட்டர்ல மேக் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணும்போது ஆஃப் நெட்ல கேப்டன் விசியை நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஆஃப் நெட்ல வந்து டாப் 3ல ஏதாவது 2 பிளேயர் ஒரு பிளேயரை கட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு ஃபேண்டசி வந்து கிளிக் ஆகும். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா ஷூரா நீங்க கேப்டன் விசி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திலக் வர்மா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் 2 பிளேயருமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரிஸ்க் தான், ஹைலி ரிஸ்க் தான் நான் சொல்றது. பட் இந்த வெனியூல என்னதான் நடக்கலாம். சடனா மும்பை டீம் வந்து மேட்ச் லூஸ் பண்ணி எத்தனை மேட்ச் லூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க எப்பவுமே கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. லேட்டா வந்தாலும் அந்த ரேஸுக்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால தான் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் அது கிளிக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபேண்டசியும் வேல்யூ வந்து அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், பிருத்வி ஷா 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஸோ வார்னரை பொறுத்த வரைக்கும் அவரோட ரோலை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஹிட் தான் கொடுத்துட்டு இருக்காரு. பிளே பண்ண 4 மேட்சுமே டீசென்டான ஸ்கோர் தான். பட் லாஸ்ட் மேட்ச் ஒரு 18ல ஃபிளாப் ஆனாலும் ஸோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான் அவர்கிட்ட கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 43 வச்சிருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 59 வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செக்ஷன்ல கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான் டேவிட் வார்னர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா. பிருத்வி ஷா பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ்னு பார்த்தோம்னா 143 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஹெட் விக்கெட்ல, 14 தான் ஆவரேஜ். ஸோ வெனியூலயும் அதே மாதிரி தான் வச்சிருக்காரு. ஒருவேளை உம்ராவோட த்ரெட்ல ஃபிளாப் ஆக சான்சஸ் இருக்கு. பட் டோட்டலா டிராப் பண்ணாம டே கேம்ங்கிறதுனால சடனா குயிக்காவே அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. பவுண்டரி டைமென்ஷன் கொஞ்சம் கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா சான்ஸ் இருக்கு கிளிக் ஆக. மேபி டோட்டலா டிராப் பண்ணாம கொஞ்சம் ஸ்லைட்லி மல்டிபிளா போடுறவங்க இவரே ஒரு டீம்ல எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ மிச்சல் மார்ஸ் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து டெல்லி டீம் சார்பா ஒரு நல்ல ஒரு ஹை வேல்யூ பாயிண்ட் இருக்கக்கூடிய பிளேயரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு மார்ஷை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நல்லா ஹிட் அடிக்கும் போது நல்லா அடிச்சு ஆடும்போது மும்பை டீம் இவரோட 4 ஓவர் வந்து கண்டிப்பா 4 ஓவர் போல் பண்ண சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் மீடியம் பேஸ்ல கொஞ்சம் அப்படி இப்படி போட்டு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா எல்லா பவுலர்ஸும் அடி வாங்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்ஸா போகும்போது இவர் தான் வந்து கொஞ்சம் விக்கெட் எடுத்தாரு. அந்த ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அதே மாதிரி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் இந்த மாதிரியான வெனியூல நல்லா விளையாடக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓவர்சீஸ் பிளேயர் தான் மிச்சல் மார்ஸ். மேபி டெல்லி டீமுக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது மிச்சல் மார்ஸை ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இவருக்கு த்ரெட்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ராட்ட ரொம்பவே இயர்லியா அவுட் ஆயிருக்காரு. ஜெரால் கோசிட்ட அவுட் ஆயிருக்காரு. ஒருவேளை பவர் பிளேல பிருத்வி ஷா அவுட் ஆயிட்டாருன்னா இவர் 1-1 தான் அந்த த்ரெட் இருக்க சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை அந்த 2 ஓவர் கடந்துட்டாருன்னா கண்டிப்பா வேற லெவலில் ஹிட் கொடுக்க சான்சஸ் இருக்கு. பட் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் த்ரெட், நம்பர்ஸ், பேட்டில்ஸ் இதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் மெயினா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல். ஸோ இதே பிளேஸ்ல இறங்குறாரு அப்படிங்கிறத பாத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஹிட்டர் தான். பட் இதுவரையும் அந்த பெரிய இன்னிங்ஸ்னு இல்லை. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அடிஷனலா ரொட்டேட்டிங் பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஸோ ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்கு. ஸோ இன்ஜுரியிலேருந்து வந்தாலும் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ மேலதான் இன்ஜுரி பத்தி பேசிட்டு இருந்தா ஹர்திக் பாண்டியா. இதே மாதிரி இந்த சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா ஒருவேளை அடுத்த சீசன்ல இந்த சொல்லல அவர் மாற்றாரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவேளை தோணுது அப்படிதான் நடந்துருமோ அப்படின்ட்டு. ஸோ ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்ல நல்ல ஒரு ஸ்கோர் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸா அவரோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காரு. பட் பர்டிகுலரா அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 372 வச்சிருக்காரு ஹெட் விக்கெட்ல. ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் ஒரு 50+ வச்சிருக்காரு. ஷுவரா வந்து நீங்க கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய பிக் தான். அதே மாதிரி மும்பை டீம் தான் டே கேம்ல அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சைடு நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ரிஷப் பண்ட் இருக்காரு, டேவிட் வார்னர் இருக்காரு, மிச்சல் மார்ஸ். ஸோ இந்த 3 பிளேயருமே கிளிக் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு இவங்களும் டெல்லி டீமும் ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. கண்டிப்பா ஒரு பெரிய கேமா தான் இருக்கும். 200 ரன் ஸ்கோர் பண்ணாலும் எந்த டீமுமே கண்டிப்பா வந்து மேட்ச் க்ளோஸா தான் கொண்டு வருவாங்க. பண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணலாம். த்ரெட்னு பார்த்தா அந்த இடத்துல 22 ரன்ல 3 முறை அவுட் ஆயிருக்காரு ஜஸ்பிரித் பும்ராட்ட. ஸோ இதே த்ரெட் நடக்குதா அப்படிங்கிறத ஆன் டைம்ல பாத்துக்கலாம். பட் கேப்டன்சி பிக்குன்னு மெயினா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அடிஷனலா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டப்ஸ். ஸோ வேற மாதிரி பேட்டிங் கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பிக் தான். நல்லாவே ட்ரீம் டீம்ல விசியா வந்திருந்தாரு. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனு.
பட் இவருக்கு த்ரெட்னு பார்த்தா அந்த இடத்துல துஷாரா, ஜெரால் கோட்ஸிட த்ரெட் இருக்கு. ஷுவரா நீங்க வந்து ஒரு ஃபினிஷரா ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் பிருத்திவி ஷாவை டிராப் பண்றீங்களோ அந்த டீம்ல வந்து ஸ்டெப்ஸை நீங்க எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா ஷுவரா நீங்க அவரை ட்ரை பண்ணிக்கலாம், நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல். ஸோ ஸ்பின் பெருசா அந்த கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத ஆன் டைம்ல பார்த்து தான் நம்ம இவரை பிக் பண்ணணும். மேபி பேட்டர்ஸ் கிளிக் ஆயிட்டாங்கன்னா இவர் வந்து பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போக சான்சஸ் இருக்கு. ஒருவேளை டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னா அந்த பேட்டிங்ல ஒரு 20+ ஸ்கோர் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஃபேண்டஸில வந்துருவார். பட் இருந்தாலும் சேஃபா நீங்க போடுறவங்க அக்சர் பட்டேல கொடுத்துருக்கேன். பட் வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு 30+ வச்சிருக்காரு. வெனியூல பாத்தீங்கன்னா ஒரு 9 ரன் வச்சிருக்காரு. ஸோ ட்ரை பண்ணுங்க, நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும் அக்சர் பட்டேல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுமித் குமார், ரசிக் சலாம். ஸோ ரெண்டு பிளேயருமே வந்து கொஞ்சம் ரொட்டேட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபேண்டசி வேல்யூங்கிறது பெருசா வர சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நோட்ரஜி. ஸோ இவர் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 7 மேட்ச்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா ட்ரை பண்ணுங்க, செகண்ட் பவுல் பண்றாங்கன்னா டோட்டலா டிராப் பண்ணிட்டு போயிடலாங்கிறதுனால தான் அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரசலுக்கு போட்ட அந்த யாக்கர் தான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ வேற லெவலில் போட்டாரு, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ இஷாந்த் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை கலியில வந்து பிளே பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் வந்து குல்தீப் யாதவ் பிளே பண்ணலன்னா இவர் தான் அந்த டெத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. பட் ஆன் டைம்ல டீம் ஷீட் எப்படி வருது, பவுலர்ஸ் எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்துட்டு தான் நீங்க எடுக்க முடியும். ஸோ ஒருவேளை அந்த மாதிரி மெயின் பவுலரா யூஸ் பண்றாங்க அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க இஷாந்த் சர்மா எடுத்துக்கலாம், ரொம்பவே எஃபெக்டிவா இருக்க சான்சஸ் இருக்கு. பர்டிகுலரா ஹெட் வெயிட்ல ஒரு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூல பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஒருவேளை வந்து ஸ்கை உள்ள வந்தாருன்னா ஆன் டைம்ல எடுத்துக்கலாம். பட் குல்தீப் அதை 2 பிளேயருமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்றேன். ஒருவேளை ஸ்பின்னர்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு நினைக்கிறேன், எப்படி அடிக்கலாம் உங்க ஷாட் அப்படின்ட்டு. அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஹிட்டர் தான், மேபி உள்ள வராரா அப்படிங்கிறத ஆன் டைம்ல பாத்துக்கலாம். ஸோ இம்பாக்ட் பிளேயரா பார்த்தா அந்த இடத்துல கலீல் அஹ்மத் கொடுத்துருக்கேன். ஒரு மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு, பர்டிகுலரா அந்த வெனியூல. ஸோ அதே நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா டே கேம் சான்சஸ் ரொம்ப 50-50 சான்சஸ் தான் சொல்ல முடியும். ஒருவேளை பேட்டர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதே கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு, நாங்க இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு மும்பை டீம் முடிவெடுத்தாங்கன்னா இவரோட ஸ்பீட்ல வந்து மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா கலீல் அஹ்மத்லாம் கண்டிப்பா ரொம்பவே எக்ஸ்பென்சிவா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கு. அடிஷனலா முகேஷ் குமாரும் 11ல உள்ள வர சான்சஸ் இருக்கு. பாத்துங்க, ஆன் டைம்ல உங்களுக்கு 11ல கொடுக்குறேன். ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டாப் விக்கெட் பாத்தீங்கன்னா இஷான் கிஷான், டெவால் பிரீவியஸ், டேவிட் வார்னர் 3 பிளேயருமே இந்த ஹெட் விக்கெட்ல டாப்பா இருக்காங்க. அதனால டெவால் பிரீவியஸ் நீங்க நோட் பண்ணீங்க, ஒரு 37 குயிக்காவே ஸ்கோர் பண்ணிருக்காரு, டேவிட் வார்னர் உள்பட. வெனியூல பாத்தீங்கன்னா திலக் வர்மா, டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கிரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணீங்க. ஸோ டெமோன்னு பார்த்தா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இதான் ரெகுலர் டெமோ, ரிஷப் பண்ட், இஷான் கிஷான் இந்த லிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல டிஃபரன்ஷியல் பிக் நீங்க உள்ள கொண்டு வரணும்னா பிருத்திவி ஷா, ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், இஷாந்த் சர்மா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே லெஸ் பிக்கா இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி வேற யாரும் உள்ள வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுத்துங்க. ஸோ பேட்டிங் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயருமே அட்ஜஸ்ட் பண்ணி பிக் பண்றது பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். ஸோ கேப்டன் விசினி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கிரவுண்ட்ல இத்தனை பிளேயர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சேஃபான கேப்டன் விசி தான். டேவிட் வார்னர், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் மார்ஸ், திலக் வர்மா, பும்ரா, ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, இஷான் கிஷன். கண்டிப்பா இந்த கிரவுண்ட்ல இந்த லிஸ்ட்ல யாருனாலும் கிளிக் ஆகலாம். ஸோ அதனால இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். மாத்தி கூட நீங்க ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ரெகுலர் டெமோ தான், இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். மும்பை டீம் ஃபேவரா தான் போயிருக்கேன். திலக் வர்மா நல்லா ஹிட் அடிப்பாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆகாஷ் மோத்வால் போல் பண்ணுவார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு வேளை ஆகாஷ் மோத்வால் பண்ண மாட்டாருன்னா இந்த இடத்துல பும்ரா படுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்லைட்லி வந்து நோட்ரிஜி கட் பண்ணிட்டு அடிஷனலா இன்னும் ஒரு பவுலர் நீங்க உள்ள எடுத்துட்டு வரலாம். அது ஜெரால் கோட்ஸியா இருக்கலாம், மாக்காப்பாவா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பின்னர் வந்து பியூ சாவ்லா கூட இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இதை தாண்டி பிளேயர்ஸ் நீங்க மாத்தணும் அப்படின்னா கலீல் அஹ்மத் டிராப் பண்ணிட்டு கூட இந்த இடத்துல இஷாந்த் சர்மா ட்ரை பண்ணலாம். குல்தீப் யாதவ் உள்ள வந்தாருன்னா அவரு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். கேப்டன் விசி ஆப்ஷன் பார்த்தா அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா 1, ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ். ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர் தான் 2 டீம்லையுமே. ஸோ யாரையுமே நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணவே முடியாது இந்த பர்டிகுலர் வெனியூல. ஸோ இதுல லெஸ்பிக்கு உள்ள 2 பிளேயர் எடுத்துட்டு வந்தாங்களே பெரிய விஷயம் தான். உங்க ஃபேண்டசி கண்டிப்பா வேல்யூ மாறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நிறைய பேசிட்டோம், ஸோ நிறைய நடந்துருச்சு. ஸோ அதனால என்ன நடந்தாலும் இது என்னோட ஒப்பீனியன் தான், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதை சொல்லணும், அதாவது ஒரு கிரிக்கெட் அனலைசரா ஒரு மேட்ச் வந்து நம்ம பாக்குறோம், ஒரு ஃபேன்ஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை அவரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேருமே எனக்கு பிடிக்குன்னு கிடையாது, 2 பேருமே என்னோட ஃபேன்ஸ் தான். 2 பேர் மேலுமே ரொம்ப அஃபெக்ஷன் உண்டு, நல்லா பாக்குறோம், நிறைய நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த நடக்கக்கூடிய கான்ட்ரவர்சி வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனாலதான் இந்த வீடியோ மூலியமா பதிவு பண்ணேன். ஸோ எதுவா இருந்தாலும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களோட ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.